வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாசிப்பயிறு குழம்புங்க. அதுக்கு பாசிப்பயிறு ஒரு கப்பு, 150 கிராம், சாம்பார் தூள் தேவையான அளவுக்கு, புளி, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம். இதை நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ வெறும் கடாயில் வறுத்துக்குங்க. நல்ல வாசம் வர வரைக்கும் வருங்க. இந்த பாருங்க, கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம 2 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். பாசிப்பயிறு குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றணும். இப்போ வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை போடுங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, தக்காளி பழம், பூண்டு உரித்து நச்சு வச்சுருக்கேங்க. நறுக்கி போடுறதை காட்டிலும் இப்படி நச்சு போட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லா இருக்கும். 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுங்க. இப்போ இதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். அதில் மிளகாத்தூள், நம்ம புளி கரைக்கிற புளிக்கு இது ஏற்ற அளவு ஈக்குவலாக நம்ம மிளகாத்தூள் போடணுங்க. நீங்கள் கரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இந்த புளி, சாம்பார் தூள், அரிசி மாவு, உப்பு சேர்த்த தண்ணியை ஊற்றுறேன். இதில் நான் வேக வச்சு வச்சுருக்கேங்க. பாசிப்பயிறு அரை வேக்காடாக வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து போடுறேன். நல்லா கொதித்து நல்லா வெந்த பிறகு இறக்க வேண்டியதாங்க. பாசிப்பயிறு குழம்பு உறிஞ்சிரும். அதனால நீங்கள் குழம்பு தண்ணியாக வச்சிங்கன்னா தான் நீங்கள் சாப்பிடும்போது கெட்டியாக இருக்கும். உறிஞ்சிரும் நிறைய. பாசிப்பயிறு நம்ம அரை வேக்காடு வேக வச்சதுனால சீக்கிரம் வெந்துருச்சுங்க. அரிசி மாவு கலந்ததுனால இந்த அளவுக்கு கெட்டியாக வரும். இப்போ புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம வெல்லம் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். வெல்லம் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். மல்லித்தழை, நெய் வேணுங்கிறவங்க 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் சூடாக இருக்கும்போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தினீங்கனாலும் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.